இந்த நம்முடைய ஏரியாவில் பிற விஷயத்தை மக்கள் மத்தியில் இன்டர்நேஷனல் கருத்தை முதல்ல கொண்டு வந்து பிரச்சாரம் செய்தவர் அக்கரைப்பேட்டை சேர்ந்த அன்சார் தப்லீகி அவர்களிடம் நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், ஷேக் இது வெட்டொண்டு துண்டு ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமா அல்லது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயமா என்று கேட்டபோது மிக தெளிவாக இந்த மிம்பரிலே அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து வல்லாஹி சொல்கிறேன், அவர் சொன்னார் இது இஜ்திஹாதுக்குரிய விஷயம் என்று. அப்படி இருக்கும் போது ஏன் உதாரணமாக பாலமுனையிலே மக்கள் எல்லோரும் ஒன்றாக பெருநாள் கொண்டாடுவதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஏன் சிந்திக்க வேண்டும்? இந்த மக்களுடைய வீடுகளிலே இரண்டு பெருநாளை ஏன் உருவாக்க வேண்டும்? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நான் கேட்கும் போது இஜ்திஹாத் என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய மக்கள் மத்தியிலே வந்து பேசுகிற போது பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிக்கிறார்கள் ஹராம் என்று மக்களை உசுப்பேத்தி விடுகிறீர்கள். பாவம் இது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற எல்லோரையும் சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து வல்லாஹி நான் சொல்லிவிட்டேன். ஷேக் அன்சார் தப்லீகி அவர்களிடம் நான் கேட்டேன், ஷேக் இது இஜ்திஹாதுக்குரிய விஷயமா அல்லது வெட்டொண்டு துண்டிரண்டு என்று வரக்கூடிய நஸ்ஸான விஷயமா என்று அவர் தெளிவாக சொன்னார், சகோதரர்களே இது இஜ்திஹாதுக்குரியது என்று. இப்போதும் அவருடைய நிலைப்பாடு அதுதான். ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல.